நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன ஆட்டோக்குள்ள கொலுசு கிடக்கு? நேத்து நம்ம எந்த சவாரிக்கும் போலையே. அர்ஜுன் தானே ஆட்டோ எடுத்துட்டு போனா. மச்சான், மார்னிங் மச்சான். வா மச்சான். என்ன மச்சான், சவாரிக்கு ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி ஆகுறனோ இல்லையோ, நீ டான்னு ரெடி ஆயிட்டு போல இருக்கு. ஆமாமா, ஆட்டோவை எப்பவும் நல்லா பளபளப்பா தொடச்சு வச்சுக்கணும், புரியுதா? ஆட்டோ பளபளப்பா இருக்கோ இல்லையோ, 2 நாளா உன் மூஞ்சி ரொம்ப பளபளப்பா இருக்கேடா. டேய், என்னடா அது? யாரோ ஒரு கஸ்டமரோட கொலுசு தான் நினைக்கிறேன். ஆட்டோக்குள்ள கடந்துச்சு. யாருதுன்னு தான் தெரியல. மச்சான், டேய் இது ஏன் ஆளோட கொலுசுடா? டேய், நல்லா தெரியுமா? டேய், அவ கால்ல நான் இத பாத்துர்க்கேன்டா. ஓஹோ, விஷயம் கால் வரைக்கும் போயிடுச்சா? டேய், நேத்து ரவுடி பசங்க அவளை துரத்திக்கிட்டு ஓடி வந்தாங்கல்ல, அவ ஓடி வரும்போது அவ கால்ல நான் இத பார்த்தேன்டா. அவ அவசரமா ஆட்டோல ஏறி உட்கார்ந்தப்பதான் இது கலண்டு விழுந்திருக்கணும். டேய், நானே என் ஆளை பாக்குறதுக்கு என்ன காரணம் சொல்லி ஆட்டோவை கேட்கலான்னு வந்தேன். நீ அவ கொலுசையே கொடுத்திருக்கேடா. நான் போய் கொடுத்துட்டு வரேன் மச்சான். நானே சரியா ஆட்டோ சவாரி கிடைக்காம தண்டல் காசு கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன்டா. இதுல நீ வேற அடிக்கடி ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டா நான் எப்படி என் கடன் அடைப்பேன்? மச்சான், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. டேய், உனக்கு இருக்கிற கடனை விட இப்போ என் ஆள் கால்ல இந்த கொலுசு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். டேய், சாமி கொடு. டேய் மச்சான், ஒரு ஆபத்துனா நண்பன் கிட்ட போலாம். நண்பனே ஆபத்தா வந்தா யார்கிட்ட போறது? குட் ஜோக். ஜோக்கா? என் நிலைமையை சொன்னேன்டா. நீ புலம்பிட்டே இரு, நான் அதுக்குள்ள போய் என் பியூட்டிஃபுல் ஃப்ளவரை பார்த்துட்டு வந்துடுறேன். போய் தொலை. பாய். பாய். டேய், யூனிஃபார்ம் ஆச்சு போட்டு போடா. போலீஸ் கிட்ட மாட்ட போறடா. இவன் ஆட்டோ ஓட்டுறது மட்டும் இவங்க அம்மாக்கு தெரிஞ்சது நான் சூப்பு தான். அக்கா, எப்படி இருக்கிற? ஒழுங்கா சாப்பிடுறியா நீ? பாட்டி உன்னை நல்லா பாத்துக்குதா? அப்பா அம்மாவுக்கு எதுவும் சந்தேகம் வரலையே? எல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்குது? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்னத்த நல்லா போயிட்டு இருக்கு. சத்யா, நேத்து உங்க அம்மா என்ன வேலை பண்ணா தெரியுமா? தோட்டத்துல பப்பாளி பழம் நிறைய இருக்குன்னு சொல்லி அத ஜூஸ் பண்ணி தேவிக்கு கொடுத்துட்டா. பாட்டி, என்ன சொல்ற? இவ்வளவு ஏதோ அறிவில்லாம அந்த பப்பாளி ஜூஸ குடிக்க போயிட்டா. ஐயோ, பப்பாளி சூடாயிட்டோம். அத தேவி குடிக்க கூடாதே. அது பிள்ளை தாச்சிக்கு ஆபத்தாயிடும். என்னக்கா இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிற நீ? இல்லடி, நீ அனுப்புன பீச் வீடியோல அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அதான் அம்மா என்ன ஜூஸ் கொடுத்தாங்கன்னு கவனிக்கல. கடவுளே. அப்புறம் உங்க அம்மா எனக்கு ஒரு கிளாஸ கொடுத்துட்டு தேவிக்கு பப்பாளி ஜூஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னான். பதறி போய் ஓடி வந்து பார்த்தா தேவி அது குடிக்க போயிட்டா. நான் கிளாஸ தட்டி விட்டேன். நல்ல வேளை. பாட்டி, அக்கா வேற ஏதாச்சும் ஒரு ஞாபகத்துல இருந்தா கூட நீதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பாட்டி. உன்னையும் மணியரசையும் நம்பிதான் நான் என்னோட உயிரையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப அது ஒத்த உசுறு இல்ல, 2 உசுறு. அவங்க 2 பேரையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க 2 பேரோட பொறுப்பு பாட்டி. சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீ தைரியமா உன் வேலையை கவனி. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குமா? நானும் ரா பகலா அதே யோசனை அதே வேலையா தான் இருக்கிறேன் பாட்டி. நான் எப்படியாச்சும் கூடிய சீக்கிரம் அபிய சந்திச்சிருவேன். அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லி நான் அவருக்கு புரிய வச்சு அவரை கையோட கூட்டிக்கிட்டு நான் கட்டாயம் ஊருக்கு வந்துருவேன். தேவி கூட அபிய சேர்த்து வைப்பேன். அதுதான் என் லட்சியம். அழாதம்மா. அக்கா, அக்கா அழாதக்கா. அழாது தேவி. சத்யா நம்பிக்கையா சொல்றால, கண்டிப்பா பண்ணிடுவா. பாட்டி, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க இந்த நேரத்துல அழக்கூடாது. கர்ப்பமா இருக்கிற நேரத்துல சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். தேவி,
என்ன நடக்குது இங்க? ஏன் தேவி அழுதுட்டு இருக்கா? அத்தை சொல்லுங்க அத்தை. ஏய், என்னடி என்னைய மிரட்டுற? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அத்தை. அடுத்தவங்க கேள்விக்கு பதில் சொல்றது என் பிறவியிலே இல்ல. நான் தான் மத்தவங்களை கேள்வி கேட்பேன், அவங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். அதுதான் பாக்கியம் ஹிஸ்டரி. ஐயோ, அம்மா கிட்ட 2 பேரையும் வசமா மாட்டி விட்டுட்டேனே, என்ன பண்றது? அத்தை, இவ ஏதோ அழறா, நீங்களும் ஏதோ சமாளிக்கிறீங்க. போன்ல யாரு? சத்யா தானே? அவ ஏதோ கர்ப்பிணிங்க சந்தோஷமா இருக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க? எனக்கு தெரியணும். சொல்ல போறீங்களா இல்லையா? அரைகுறையா காதுல வாங்கிட்டு உள்ள வந்து சாமி ஆடாத. 2 விஐபி உள்ள இருக்கும் பொழுது கதவை தட்டிட்டு தான் வரணும். இந்த மேனஸ் கூட உனக்கு தெரியாதா? வாட்டிய காட்டுறிப்பு. இப்படி எல்லாம் இங்கிலீஷ் என்ன கண்டபடி திட்டாம ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. யாரு கர்ப்பம்? எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? ஏய் இரு, உனக்கே அவ்வளவு சந்தேகம்? இந்தா உன் பொண்ணுகிட்ட நீயே பேசி தெரிஞ்சுக்கோ. ஏய் சத்யா, என்ன நடக்குதுங்க? யார் கர்ப்பம்? என்ன பேசிட்டு இருந்தீங்க? அம்மா சாப்பிட்டியாம்மா? நீ மாத்திரை போட்டியா? உன்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு? ஏய், சும்மா பேச்ச மாத்தாத நீ. நீ ஏதோ கர்ப்பம் அது இதுன்னு போன்ல சொல்லிட்டு இருந்த, நான் காதுல கேட்டேனே. ஆமா சொன்னேன். என் ஐடி ஆபீஸ்ல என் கூட பிரீத்தின்னு ஒரு அக்கா வேலை பாக்குறாங்க. அவங்க 8 மாசம் கர்ப்பம். அவங்க பிரசவத்துக்கு அவங்க லீவு கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம். அப்படியா? அதனால அந்த அக்கா வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நான் அந்த அக்காவோட வேலையும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. 2 பேர் பண்ண வேண்டிய வேலைய இப்போ ஒத்தாளா நானே பார்த்துட்டு இருக்கேம்மா. உனக்கு தெரியுமாமா, உன் பொண்ணு காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம பசியோடு வேலை செய்யறேம்மா. உனக்கு தெரியும் தானேம்மா உன் பொண்ணு பசி தாங்க மாட்டேன்னு. பசி மயக்கத்துல என் கை கால்லாம் நடுங்குதுமா, மயக்கமா வருதுமா. அட கடவுளே, ஏண்டி இப்படி வெளியூருக்கு போய் கஷ்டப்படுற? இருந்தாலும் ஒரு கர்ப்பிணி அக்காவுக்கு உதவுற சந்தோஷத்தோட நான் வேலை செய்யறேம்மா. ஏன்னா கர்ப்பிணி பொண்ணுங்க இந்த நேரத்துல அழலாமா? கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி நேரத்துல சந்தோஷமா இருக்கணும். நான் சொன்னேன்னு சொல்லுமா அந்த பொண்ணு கிட்ட. இததான் தங்கச்சி அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அதை சரியா புரிஞ்சுக்காம பேயாட்ட ஆடுற நீ.